ஸோ சாப்டர் 7 சாப்டர் 7ல் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து சி ஷார்ப் ஸ்ட்ரக்சர்ஸ் அண்ட் எனும்ஸ் எனும்ஸ்னால் வந்து எனுமரேட்டர்ஸ். ஸோ சி ஷார்ப் ஸ்ட்ரக்சர்ஸ் எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா வந்து ஆக்சுவலாக அதில் சியில் எதுக்காக யூஸ் பண்ணோம் அப்படின்னா வந்து மல்டிபிள் டேட்டா வேரியபிள்ஸை வந்து குரூப் பண்ணுறதுக்காக அந்த ஸ்ட்ரக்சர்ஸ் யூஸ் பண்ணணும். ஸோ எதுக்காக அப்படின்னா வந்து ஈஸியாக அந்த டேட்டாஸ் வந்து நம்ம ஆக்சஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம யூஸ் பண்ணோம். ஸோ சியில் யூஸ் பண்ண மாதிரி நம்ம சி ஷார்ப்லையும் அதே மாதிரி தான் ஸ்ட்ரக்சர் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ எதுக்காக யூஸ் பண்ணுற கீவேர்டு வந்து ஸ்ட்ரக்ட். ஸோ வந்து இதை யூஸ் பண்ணோன்னா ஆஸ் யூஷுவல் நம்ம கிளாஸ் எப்படி கால் பண்ணுறோமோ அதே மாதிரி இந்த ஸ்ட்ரக்சரையும் கால் பண்ணலாம், அதே மாதிரி இந்த ஸ்ட்ரக்சரையும் ஆக்சஸ் பண்ணலாம். ஸோ இதில் ஸ்ட்ரக்சரில் என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா இந்த ஸ்ட்ரக்சர் கீழே வந்து நம்ம டிஃப்ரெண்ட் டேட்டா வேரியபிள்ஸ் எல்லாம் நம்ம டிக்ளேர் பண்ணிக்கலாம். ஸோ இதோட ஸ்பேஸ் எப்படி எடுத்துக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா வந்து இப்போ வந்து ஒரு 4 இன்டீஜர் வேரியபிள்ஸ் வந்து நம்ம வந்து ஒரு ஸ்ட்ரக்சருக்குள்ளே நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா வந்துட்டு ஸோ மொத்தம் வந்துட்டு 4 பைட்ஸ் இன்ட்டு 4. ஸோ வந்து 16 பைட்ஸ் மெமரி வந்து ஒரு ஸ்ட்ரக்சர் எடுத்துக்கும். ஸோ அது வந்து எதுக்காக அப்படின்னா வந்து பார்த்தோன்னா ஸோ ஒரு பிளாக்காக போய் ஸ்டோர் ஆகிறப்போ வந்து நெக்ஸ்ட் மெமரியிலிருந்து ஆக்சஸ் பண்ணுறப்போ வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ அதுக்காக தான் மோஸ்ட்லி இந்த ஸ்ட்ரக்சர்ஸ் யூஸ் பண்ணாங்க. ஸோ இது வந்து வேல்யூ டைப் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ ஸ்ட்ரக்சரில் வந்து நம்ம எப்படி நம்ம ரெப்ரசன்ட் பண்ணலாம், எப்படி அதை டிஃபைன் பண்ணலாம், ஸோ எப்படி அதை ஆக்சஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து நம்ம ஒரு எக்ஸாம்பிள் ப்ரோக்ராமில் பார்க்கலாம். தென் நெக்ஸ்ட் வந்து எனுமரேட்டர்ஸ். எனுமரேட்டர்ஸ் அப்படின்னு என்னன்னா வந்து ஸோ சி ஷார்ப்பில் வந்து ஆல்மோஸ்ட் 16 டேட்டா டைப்ஸ் வந்து அவங்களே ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இந்த டேட்டா டைப்ஸ் இல்லாமல் வந்து யூசர் டிஃபைன் டேட்டா டைப்ஸ் கஸ்டமாக நம்ம ஒரு டேட்டா டைப் வந்து நம்ம கிரியேட் பண்ணணும் அப்படின்னா வந்து நம்ம எனுமரேட்டர் யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இன்ட்டு ஃப்ளோட்டு மாதிரி எனக்கு டிஃப்ரெண்ட்டாக ஒரு டேட்டா டைப் வேணும் அப்படின்னா வந்துட்டு இந்த எனுமரேட்டரை யூஸ் பண்ணி அந்த டேட்டா டைப் வந்து நம்ம ஈஸியாக ஆக்சஸ் பண்ணலாம், ஈஸியாக கிரியேட் பண்ணலாம். தென் வந்து இது வந்து எல்லா இடத்துலையும் அசைன் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காக தான் எனுமரேட்டர்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஸ்ட்ரக்சர்ஸ் எப்படி ஒர்க் ஆகுது, அதோட கீவேர்ட்ஸ் வந்து எப்படி யூஸ் பண்ணுறாங்க, தென் அதை எப்படி ஆக்சஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் அதுக்கப்புறம் வந்து எனுமரேட்டர்ஸ் எப்படி ஒர்க் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஸ்ட்ரக்சர் எக்ஸாம்பிளுக்காக நம்ம இன்னொரு ப்ரோக்ராம் கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து நியூ ப்ராஜெக்ட்டில் நம்ம ஸ்ட்ரக்சருக்காக வந்து விண்டோஸில் வந்து கன்சோல் அப்ளிகேஷன் சூஸ் பண்ணிட்டோம். ஸோ இதில் வந்து நம்ம ஸ்ட்ரக்சர் அப்ளிகேஷன்ஸ் ஸோ வந்து எக்ஸாம்பிள் நேம் வந்துட்டு ஸ்ட்ரக்ட் எக்ஸாம்பிள் அப்படின்னு நம்ம கொடுத்துட்டோம். ஸோ வந்து இப்போ ஓகே கொடுத்தோன்னா நமக்கு இந்த ப்ராஜெக்ட் க்ரியேட் ஆகிடும். ஸோ ஸ்ட்ரக்சர் நம்ம எங்கே க்ரியேட் பண்ணுவோம் அப்படின்னா வந்து ஸோ வந்து கிளாஸுக்கு மேலே தான் வந்து நம்ம க்ரியேட் பண்ணுவோம். ஸோ இதுக்கான கீவேர்டு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்ட்ரக்ட் அப்படிங்கிறதா இதோட கீவேர்டு. ஸோ அந்த ஸ்ட்ரக்ட்டுக்கு நம்ம ஒரு நேம் கொடுக்குறோம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து ஒரு ஸ்டூடெண்ட்டோட இன்ஃபர்மேஷன் வாங்குறதுக்காக நம்ம ஒரு ஸ்ட்ரக்ட் க்ரியேட் பண்ணுறோம் அப்படின்னா வந்துட்டு ஸ்டூடெண்ட் அப்படின்னு நம்ம வந்து க்ரியேட் பண்ணுறோம். ஸோ இந்த ஸ்ட்ரக்ட்டுக்குள்ளே என்னென்ன இருக்கும், அதாவது வந்து ஒரு ஸ்டூடெண்ட் அப்படின்னா அவனுக்கு என்னென்ன இன்ஃபர்மேஷன் அப்படி இருக்குன்றத பார்க்கலாம். ஸோ இந்த இடத்துல வந்து பப்ளிக் ஸோ இன்ட் ரோல் நம்பர் அப்படின்னு ஒரு டேட்டா டைப் நம்ம க்ரியேட் பண்ணியிருக்கோம், ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணிட்டோம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு பப்ளிக் ஸ்ட்ரிங் நேம் அப்படின்னு க்ரியேட் பண்ணிட்டோம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு பப்ளிக் ஸ்ட்ரிங் சப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லி க்ரியேட் பண்ணிட்டோம். ஸோ 3 வேரியபிள்ஸ் நம்ம க்ரியேட் பண்ணியிருக்கோம் ஒரு ஸ்ட்ரக்ட்டுக்கு கீழே, ஸ்டூடெண்ட் அப்படிங்கிற ஸ்ட்ரக்ட்டுக்கு கீழே. ஸோ இது எப்படி நம்ம ஆக்சஸ் பண்ணுறோம், இதுக்கு எப்படி இந்த வேல்யூஸ் நம்ம அசைன் பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் நம்ம இதுக்கு முன்னாடி ஒன்று தெரிஞ்சுக்கணும், அதாவது வந்துட்டு இது வந்து கிளாஸ் மாதிரியே இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். பட் வந்து கிளாஸுக்கும் ஸ்ட்ரக்ட்டுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ கிளாஸ் வந்து ஒரு ரெஃபரன்ஸ் டைப், ஸ்ட்ரக்ட்டுங்கிறது வந்து ஒரு வேல்யூ டைப். அதாவது வந்து கிளாஸ் வந்து டேட்டா மெம்பர்ஸையும் அதோட மெத்தட்ஸ்க்கும் ரெஃபர் பண்ணும். பட் ஸ்ட்ரக்சர் வந்து மெமரிஸ் வந்து அலோகேட் பண்ணி, அதாவது வந்து ஒரு வேல்யூஸ் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கும். பட் வந்து கிளாஸ் அப்படி வேல்யூஸை ஸ்டோர் பண்ணாது, அது வந்து ஜஸ்ட் ரெஃபர் மட்டும்தான் பண்ணும். தென் வந்துட்டு கிளாஸ் வந்து நம்ம இன்ஹெரிட்டன்ஸில் யூஸ் பண்ணிக்கலாம். பட் வந்து ஸ்ட்ரக்சர் வந்து நம்ம இன்ஹெரிட்டன்ஸில் வந்து எப்போவுமே யூஸ் பண்ணவே முடியாது. ஸோ இதான் வந்து மேஜர் டிஃப்ரென்ஸ், ஸ்ட்ரக்சருக்கும் கிளாஸுக்கும் இருக்கிற மேஜர் டிஃப்ரென்ஸ். ஸோ இப்போ வந்து இந்த ஸ்டூடெண்ட் அப்படிங்கிற ஸ்ட்ரக்சரை வந்து எப்படி நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ வந்து ஸ்டூடெண்ட், அதாவது வந்து இதுக்கு வந்து எப்படி இன்ஸ்டன்ஸ் நம்ம க்ரியேட் பண்ணுறோம் அப்படின்னா வந்து ஸ்டூடெண்ட் அப்படின்னு யூஸ் பண்ணிவிட்டு ஸோ S1 அப்படின்னு கொடுத்துட்டு S2 S3 அப்படின்னு க்ரியேட் பண்ணோம்னா ஸோ வந்து நம்ம 3 ஸ்ட்ரக்ட் க்ரியேட் பண்ணியிருக்கோம். அதாவது வந்து S1 S2 S3 அப்படிங்கிற 3 ஸ்ட்ரக்ட் க்ரியேட் பண்ணியிருக்கோம். அதாவது 3 ஸ்டூடெண்ட்ஸ்க்கான ரெக்கார்ட்ஸ் நம்ம க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ அந்த 3 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு ரெக்கார்ட்ஸ் டேட்டா எப்படி நம்ம இன்செர்ட் பண்ணுறது அப்படின்னா S1 டாட் ரோல் நம்பர் அப்படின்னு நம்ம கொடுத்துட்டோம்னா அதுக்கான ரோல் நம்பர் வந்து அசைன் பண்ணிக்கலாம். ஸோ S1 டாட் நேம் அப்படின்னு நம்ம கொடுத்தோம் அப்படின்னா வந்து அதோட நேம்ஸ் நம்ம வந்து அசைன் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் S1 நேம் வந்துட்டு ஸ்டூடெண்ட் 1 அப்படின்னு நம்ம கொடுத்து அசைன் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு S1 டாட் சப்ஜெக்ட், ஸ்டூடெண்ட் 1ஓட சப்ஜெக்ட் வந்துட்டு சயின்ஸ் அப்படின்னு இருந்ததுன்னா சயின்ஸ் அப்படின்னு கொடுத்துக்கலாம். ஸோ வந்து நம்ம வந்து ஒரு ஸ்ட்ரக்சர் க்ரியேட் பண்ணிட்டோம். அந்த ஸ்ட்ரக்சருக்கு வந்துட்டு நம்ம உள்ளே வந்து ஒரு டேட்டா டைப்ஸ் இருக்கிற வேரியபிள்ஸ் க்ரியேட் பண்ணிட்டோம். ஸோ அதை வந்து எப்படி ஆக்சஸ் பண்ணுறது அப்படிங்கிறது பார்த்தோம். ஸோ இதே வந்து எப்படி நம்ம டிஸ்பிளே பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தோம்னா அந்த கன்சோல் டாட் ரைட் லைனில் வந்து இதெல்லாம் நம்ம கொடுத்தோம் அப்படின்னா வந்து நமக்கு வந்து ஈஸியாக டிஸ்பிளே ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் கன்சோல் டாட் ரைட் லைனில் வந்துட்டு நம்ம வந்துட்டு S1 டாட் நேம் அப்படின்னு கொடுத்தோம் அப்படின்னா வந்து இதோட நேம் வந்து நமக்கு ஈஸியாக டிஸ்பிளே ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஸ்டூடெண்ட் 1ஓட நேம் வந்து நமக்கு டிஸ்பிளே ஆகும். ஸோ ஆஸ் யூஷுவல் நம்ம வந்து கன்சோல் டாட் ரீட் கீ யூஸ் பண்ண மறந்துட்டோம், அதனால தான் வந்து நமக்கு வந்து பிளிங்க் ஆகிட்டு போயிடுச்சு. ஸோ கன்சோல் டாட் ரீட் கீ யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா வந்து
இதோட அவுட்புட் ஸ்க்ரீன் வந்து நமக்கு வந்து என்ட்ரு கொடுக்குற வரைக்கும் அது டிஸ்ப்ளே ஆகிட்டே தான் இருக்கும். ஸோ ஸ்டூடெண்ட் 1 அப்படிங்கிறது நமக்கு ஈஸியாக டிஸ்ப்ளே ஆகிடுச்சு. ஸோ நம்ம பேசிக் ஸ்ட்ரக்சர் கிரியேட் பண்ணி அதில் எப்படி வேல்யூஸ் கொடுக்குறதுன்னு பார்த்தோம். ஸோ இப்போ எப்படி ஒரு ஸ்ட்ரக்சருக்குள்ளே வந்து நம்ம ஒரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறது பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து நம்ம ஸ்டூடெண்ட்டோட ஒவ்வொரு டேட்டாவையும் டிஸ்ப்ளே பண்ணுறதுக்காக நம்ம ஒவ்வொரு தடவையும் கன்சோலோட ரைட் லைன் எழுதணும். ஸோ அதுக்கு பதிலாக வந்து ஸ்ட்ரக்சருக்குள்ளே ஒரு மெத்தட் நம்ம எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இந்த இடத்துல வந்து பப்ளிக் வாய்ட் டிஸ்ப்ளே அப்படிங்கிற ஒரு மெத்தட் நம்ம கிரியேட் பண்ணுறோம். ஸோ இதோட ஒர்க் அப்படி என்னன்னு பார்த்தா வந்து ஸ்டூடெண்டோட ரெக்கார்ட்ஸை டிஸ்ப்ளே பண்ணுறது தான். ஸோ இந்த இடத்துல வந்து கன்சோல் டாட் ரைட் லைனில் வந்துட்டு டிஸ்ப்ளேயிங் ஸ்டூடெண்ட் டீட்டெயில்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு யூசர் ஸ்ட்ரிங் கொடுத்துட்டோம். ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு எப்படி இதை டிஸ்ப்ளே பண்ண போகிறோம் அப்படின்னா கன்சோல் டாட் ரைட் லைனில் வந்துட்டு டபுள் குவாட்ஸ் தென் வந்துட்டு இப்போ இந்த இடத்துல வந்து ஸ்டூடெண்ட் நேம் அப்படின்னு கொடுத்துட்டோம். ஸோ ஸ்டூடெண்ட் நேமில் வந்துட்டு என்ன அப்படின்னு பார்த்தோன்னா நம்ம வந்து நேம் அப்படிங்கிறது, நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஸ்டூடெண்ட்டோட ரோல் நம்பர். ஸோ ஸ்டூடெண்ட் ரோல் நம்பரில் வந்துட்டு ரோல் நம்பர் அப்படிங்கிற வேரியபிள் யூஸ் பண்ணுறோம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஸ்டூடெண்ட் சப்ஜெக்ட். ஸோ ஸ்டூடெண்ட் சப்ஜெக்டில் வந்துட்டு நம்ம வந்துட்டு சப்ஜெக்ட் அப்படிங்கிறத கொடுத்துட்டோம். ஸோ வந்து இதுக்கு நம்ம வந்து எப்படி நம்ம ஃபார்மேட்டாக டிஸ்ப்ளே பண்ணணும் அப்படின்னா வந்துட்டு எல்லாத்துக்கும் முன்னாடியும் வந்து ஒரு நம்ம சியில் படித்த மாதிரியே /n அப்படின்றத கொடுத்தோம் அப்படின்னா வந்து /nல வந்துட்டு ஈஸியாக வந்து ஸோ வந்து நெக்ஸ்ட் லைனுக்கு போயிடும். ஸோ இதை நம்ம பார்க்குறதுக்கு வந்து நம்ம டிஸ்ப்ளேக்கு வந்து சூப்பராக இருக்கும். ஸோ இது வந்து எப்படி ரன் ஆகுது அப்படிங்கிறத ஃபஸ்ட் நம்ம பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு இது எப்படி நம்ம கால் பண்ணுறோம் அப்படின்னா வந்துட்டு ஸோ இந்த இடத்துல வந்து S1 க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் S1 டாட் டிஸ்ப்ளே அப்படின்னு கொடுத்துட்டா போதும். ஸோ வந்து நமக்கு ஆட்டோமேட்டிக்காக இது டிஸ்ப்ளே கால் ஆகிடும். தென் வந்து இதோட அவுட்புட்ஸ் எப்படி வருது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம ஈஸியாக கிடச்சி டிஸ்ப்ளேயிங் ஸ்டூடெண்ட் டீட்டெயில்ஸ், ஸ்டூடெண்ட் நேம், ஸ்டூடெண்ட் 1. ஸோ இது வந்து ஈஸியாக நமக்கு டிஸ்ப்ளே ஆகிடுச்சு. ஸோ இந்த இடத்துல என்ன ப்ராப்ளம் அப்படின்னு பார்க்கலாம். ஏன்னா வந்து நமக்கு அலைன்மெண்ட் வந்து கரெக்டாக வரல. ஸோ வந்துட்டு அகைன் நம்ம க்ளோஸ் பண்ணிவிட்டு எதனால் அப்படின்னா வந்து ஒரு வேரியபிள் அசைன் ஆகிறதுக்கு முன்னாடியே நம்ம வந்து இந்த /n கொடுத்துட்டோம். ஸோ நம்ம வந்து இந்த இடத்துல /n கொடுத்தோம் அப்படின்னா வந்து இது நியூ லைனில் வந்து கரெக்டாக நமக்கு வந்து ப்ராப்பராக அலைன் ஆகிருக்கும். ஸோ இப்போ இந்த இடத்துல நான் /n கொடுத்துட்டு ஸோ இப்போ வந்து அந்த பழைய /n நம்ம ரிமூவ் பண்ணியாச்சு. ஸோ இப்போ இதோட அவுட்புட்ஸ் எப்படி வருது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இந்த அவுட்புட் பார்த்தோன்னா நமக்கு வந்து கிளியராக வந்துருச்சு. டிஸ்ப்ளேயிங் ஸ்டூடெண்ட் டீடைல்ஸ், ஸ்டூடெண்ட் நேம், ஸ்டூடெண்ட் 1, ஸ்டூடெண்ட்டோட ரோல் நம்பர் 1, ஸ்டூடெண்ட் சப்ஜெக்ட் சயின்ஸ். ஸோ அது வந்து நமக்கு ஈஸியாக கிளியராக புரிஞ்சிடுச்சு. ஸோ இதே மாதிரி தான் ஸ்ட்ரக்சரில் வந்து நம்ம எப்படி வேணால் மெத்தட்ஸ் கிரியேட் பண்ணிக்கலாம், எப்படி வேணால் அதுக்குள்ளே இருக்கிற வேல்யூஸ் நம்ம ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ வந்து நம்ம ஆஸ் யூஷுவலாக கிளாஸ் கிரியேட் பண்ணுற மாதிரி கூட நம்ம இதை பண்ணிக்கலாம். ஸோ அது வந்து ரொம்ப அட்வான்ஸாக வந்து எதுக்காக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா வந்துட்டு சயின்டிஃபிக் லெவல் ப்ரோக்ராம்ஸ் எல்லாத்துலேயும் வந்து ஸ்ட்ரக்ஸ் தான் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. பிகாஸ் வந்து நம்ம வந்து ரிப்பீட்டடாக வந்து சேம் வேல்யூஸ் வந்து நம்ம ஆக்சஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த ஸ்ட்ரக்ஸை யூஸ் பண்ணுறாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து எனுமரேட்டர்ஸ் வந்து எதுக்காக யூஸ் பண்ணுறாங்க, அதை வந்து எப்படி டிக்ளேர் பண்ணலாம், எப்படி டிஃபைன் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ எனுமரேட்டர்ஸ் எதுக்காக யூஸ் பண்ணியிருக்கோம் முன்னாடி சொன்னோம். ஸோ எனுமரேட்டர் வந்து என்ன அப்படின்னா வந்து யூசர் டிஃபைன்டு டேட்டா டைப். யூசர் டிஃபைன்டு டேட்டா டைப்னா இன்டீஜர், கேரக்டர், ஃப்ளோட் மாதிரி நம்மளாக ஒரு டேட்டா டைப் வந்து க்ரியேட் பண்ணலாம். ஸோ அதுக்காக தான் வந்து enum அப்படிங்கிற ஒரு கீவேர்ட்ஸ் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ எனுமரேட்டர் வந்து எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு வீக் டேஸுக்காக வந்து ஒரு எனுமரேட்டர் க்ரியேட் பண்ணுவோம். அதாவது வந்துட்டு சண்டே, மண்டே அப்படிங்கிற ஒரு 7 டேஸுக்காக ஒரு எனுமரேட்டர். ஸோ வந்து அந்த டேஸ் அப்படிங்கிறதே வந்து நம்ம ஒரு டிஃபால்ட் டேட்டா டைப்பாக எப்படி ஆக்சஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து நம்ம ஸ்ட்ரக்சர் வந்து நம்ம பார்த்ததுனால இந்த ஸ்ட்ரக்சர் நமக்கு இப்போ தேவையில்லை. ஸோ வந்து நெக்ஸ்ட் எனுமரேட்டர் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ எனுமரேட்டர் டேட்டா டைப் எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் இந்த enum அப்படிங்கிற கீவேர்டு யூஸ் பண்ணணும். ஸோ enumங்கிற கீவேர்டு யூஸ் பண்ணதுக்கப்புறம் வந்துட்டு அதோட எனுமரேட்டர் நேம். ஸோ இப்போ வந்து நம்ம வந்து வீக் டேஸ் அப்படின்ற ஒரு எனுமரேட்டர் க்ரியேட் பண்ணிட்டோம். ஸோ அந்த எனுமரேட்டருக்குள்ள வந்து கீழே வந்து எப்படி என்னென்ன டைப்ஸ் நம்ம மென்ஷன் பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ வீக் டேஸில் வந்துட்டு சண்டேலேருந்து ஆரம்பிக்கலாம். சண்டே, மண்டே, டியூஸ்டே, வெனஸ்டே அண்ட் தேர்ஸ்டே, ஃப்ரைடே, சாட்டர்டே. ஸோ வந்து நம்ம ஒரு எனுமரேட்டர் கஸ்டம் டேட்டா டைப் நம்ம க்ரியேட் பண்ணியிருக்கோம் ஃபார் வீக் டேஸ். அதாவது வந்து வீக் டேஸ் அப்படிங்கிறதுக்காக நம்ம கஸ்டம் டேட்டா டைப்ஸ் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ இது எப்படி நம்ம வந்து ஃப்யூச்சரில் யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ வந்து ரொம்ப ஈஸியாக நம்ம யூஸ் பண்ணலாம். எப்படின்னா வந்துட்டு இப்போ வந்து நான் வந்து ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணுறேன் அப்படிங்கன்னா இப்போ வந்து இந்த இடத்துல வந்து நான் int a அப்படின்னு டிக்ளேர் பண்ணுற மாதிரி நான் வீக் டேஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் க்ரியேட் பண்ணலாம். ஸோ வீக் டேஸ் w அப்படின்னு கூட என்னால் க்ரியேட் பண்ண முடியும். ஏன் அப்படின்னா வந்து நம்ம வீக் டேஸ் அப்படிங்கிற நம்ம ஒரு கஸ்டம் டேட்டா டைப் க்ரியேட் பண்ணியிருக்கோம். அதனால தான் நம்மளால் ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ இப்போ வீக் டேஸ் வந்து எப்படி நம்ம ஒரு வேல்யூ அசைன் பண்ணுறது அப்படின்னா வந்துட்டு இப்போ w ஈக்குவல் டு வந்துட்டு வீக் டேஸ்
டாட் ஸோ மண்டேவா ஃப்ரைடேவா ஸோ மண்டே அப்படின்னு நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ இந்த இடத்துல வந்து நான் வீக் டேஸ் டாட் மண்டே அப்படின்னு கொடுத்துட்டேன். ஸோ இதோட அவுட்புட்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா, இப்போ வந்து கன்சோல் டாட் ரைட் லைனில் வந்துட்டு டிஸ்பிளேயிங் டே அப்படின்னு கொடுத்தோம் அப்படின்னா, டிஸ்பிளேயிங் டேல வந்துட்டு இந்த இடத்துல வந்து W அப்படின்னு நம்ம கொடுத்தோம் அப்படின்னா வந்து நம்ம என்ன டே வந்து நம்ம அசைன் பண்ணியிருக்கோமோ அது வந்து நமக்கு டிஸ்பிளே ஆகும். ஸோ இந்த இடத்துல பார்த்தோம்னா டிஸ்பிளே டே அப்படிங்கிறது மண்டே அப்படின்னு டிஸ்பிளே ஆகிடுக்குது. ஸோ இந்த இடத்துல நம்ம இந்த இடத்த வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக அதிகமாக பார்க்கணும். ஏன் அப்படின்னா வந்துட்டு ஸோ இன்ட்டு மாதிரியே வீக் டேஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேட்டா டைப் நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம். அதாவது வந்து எனுமரேட்டரை யூஸ் பண்ணி நம்ம ஒரு கஸ்டம் டேட்டா டைப் வந்து கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ எதுக்காக நம்ம அழுத்தமாக ரிப்பீட்டடாக வந்து சொல்கிறோம் அப்படின்னா வந்துட்டு ஸோ இதை வச்சு தான் வந்து நம்ம அதிகமாக வந்து எனுமரேட்டர் வந்து ஃபியூச்சரில் யூஸ் பண்ணுவோம். அதுக்காக தான் வந்து சொல்கிறோம். இதை வந்து எப்படி நம்ம அஸ்யூம் பண்ணிக்கிறோம்னா வீக் டேஸ் அப்படிங்கிறது இன்ட் அப்படிங்கிற மாதிரி டேட்டா டைப்பாக நம்ம வந்து அசைன் பண்ணிக்கணும். ஸோ இதை வந்து நம்ம இன்டீஜராக கூட கன்வெர்ட் பண்ணலாம். இப்போ வந்து w.int அப்படின்னு நம்ம கொடுத்தோம் அப்படின்னா வந்துட்டு எப்படி வந்து இது இன்டீஜராக அசைன் பண்ணுது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து எப்படி நம்ம இது இன்ட்டாக கன்வெர்ட் பண்ணுறது அப்படின்னா வந்துட்டு a ஈக்குவல் டு ஸோ இதை இம்ப்ளிசிட்டாக நம்ம இன்ட்டாக கன்வெர்ட் பண்ணுறோம். ஸோ இன்ட் அப்படின்னு கொடுத்து இந்த இடத்துல w அப்படின்னு கொடுத்தோம் அப்படின்னா வந்து ஸோ இதோட வேல்யூஸ் என்ன வருது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ அகைன் நமக்கு மண்டே அப்படிங்கிறது டிஸ்பிளே இருக்குது. எதனால் அப்படின்னா நம்ம இந்த இடத்துல ஏ தான் கொடுக்கணும், அதுக்கு பதிலாக நம்ம டபிள்யூன்னு கொடுத்துருக்கோம். ஸோ அதனால தான் நமக்கு இந்த அவுட்புட். ஸோ இப்போ இதோட அவுட்புட் என்ன வருது அப்படிங்கிறது பார்க்கலாம். ஸோ இந்த இடத்துல வந்து 1 அப்படின்றது வந்திருக்கு. எதனால் அப்படின்னு வந்திருக்குன்னா ஸோ எனுமரேட்டர் வந்து என்ன தான் வந்து கஸ்டம் டேட்டா டைப்பாக இருந்தாலும் ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு எடுக்கிற வேல்யூஸ் வந்து 0ன்னு எடுத்துக்கும், செகண்ட் 1 எடுத்துக்கும், ஸோ 2, 3, 4, 5, 6 வரைக்கும் எடுத்துக்கும். ஸோ அதனால தான் நம்ம ஏ அப்படின்னு கொடுத்ததுனால நமக்கு வந்து மண்டே வந்து 1 அப்படிங்கிற இண்டெக்ஸில் இருக்கிறனால நமக்கு 1 அப்படிங்கிறது டிஸ்பிளே ஆகிருக்கு. இல்லை வந்து நம்ம ஏல இப்போ மண்டேக்கு பதிலாக வந்து நம்ம ஃப்ரைடே அப்படின்னு கொடுத்தோம் அப்படின்னா வந்து 6 அப்படிங்கிற ஒரு வேல்யூ நமக்கு டிஸ்பிளே ஆகும். ஸோ அதோட அவுட்புட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இந்த இடத்துல பார்த்தோன்னா டிஸ்பிளே 5, அதாவது வந்து 0லேருந்து ஆரம்பிக்கிறனால 0, 1, 2, 3, 4, 5. ஸோ 5ங்கிற இண்டெக்ஸ் வந்து கரெக்டாக அசைன் ஆகிருக்குது. ஸோ இதுதான் வந்து எனுமரேட்டரோட ஒரு பிக்கஸ்ட் அட்வான்டேஜ். அதாவது வந்துட்டு இதை இன்டீஜராக வச்சும் நம்ம ஆக்சஸ் பண்ணிக்கலாம், இல்லை வந்து டைரெக்டாக வந்து நம்ம எனுமரேட்டர் டேட்டா டைப்பில் என்ன மென்ஷன் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறதையும் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதே மாதிரி எனுமரேட்டர் வந்து ஒரு வீக் டேஸ் அதே மாதிரி வந்து மந்த்துக்கு நம்ம கிரியேட் பண்ணலாம். இல்லை வந்துட்டு நம்ம கஷ்டமாக ஏதாவது வேணும் அப்படின்னா இப்போ வந்து சில ப்ரோக்ராம் எழுதுகிறோம், அதில் வந்துட்டு கண்டிஷன்ஸ் வந்து ஹை, லோ, மீடியம் அப்படி கொடுக்குறோம் அப்படின்னா வந்து அதே மாதிரி எனுமரேட்டரில் வந்து இதே மாதிரி கொடுத்துக்கலாம். ஹை, லோ, மீடியம் அந்த மாதிரி கொடுத்துக்கலாம். இல்லை வந்து மந்த்ஸ் வந்து கொடுக்குறோன்னா ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் அந்த மாதிரி இதுக்கு கூட கொடுத்துக்கலாம். ஸோ இதான் வந்து எனுமரேட்டரோட மேஜர் அட்வான்டேஜ். ஸோ இந்த சாப்டரில் நம்ம வந்துட்டு நம்ம ஸ்ட்ரக்சர்ஸ் பார்த்தோம், ஸ்ட்ரக்சர் எப்படி யூஸ் பண்ணுறோம், அதுக்கும் கிளாஸுக்கான டிஃப்ரென்ஸ்னு பார்த்தோம், ஸ்ட்ரக்சரில் ஒரு மெத்தட்ஸ் எப்படி நம்ம கிரியேட் பண்ணுறோம் அப்படிங்கிறது பார்த்தோம், அது எப்படி இன்வாக் பண்ணோம் அப்படிங்கிறது பார்த்தோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து எனுமரேட்டர் பார்த்தோம். எனுமரேட்டர்ஸ்னால் என்ன, அது கஸ்டம் டேட்டா டைப்பான்னு பார்த்தோம், அது எப்படி நம்ம எந்த கீவேர்டு யூஸ் பண்ணி ஆக்சஸ் பண்ணுறதுன்னு பார்த்தோம். ஸோ அது எப்படி வந்து நம்ம டிக்ளேர் பண்ணுறது, எனுமரேட்டர் வந்து ஒரு தடவை யூஸ் பண்ணதுக்கப்புறம் எப்படி அதை அசைன் பண்ணுறதுங்கிறத பார்த்தோம். ஸோ அதை எப்படி இன்டீஜராக கன்வெர்ட் பண்ணி எப்படி நம்ம வந்து அதே வந்து டேட்டா டைப் வந்து இன்டீஜராக ஆக்சஸ் பண்ணுறதாக பார்த்தோம். தென் வந்து எப்படி டேரெக்டாக எனுமரேட்டராகவே நம்ம எப்படி யூஸ் பண்ணுறதாங்கிறது பார்த்தோம். ஸோ நெக்ஸ்ட் சாப்டரில் வந்து எப்படி C#.NET வந்து ஊப்ஸ் கான்செப்ட்ஸ் யூஸ் பண்ணுறாங்க, ஸோ எப்படி அது கிளாஸஸ், இன்ஹெரிட்டன்ஸ் எப்படி யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். தேங்க்யூ.